வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் ஆப்பம் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோதுமை மாவு ஆப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு எடுத்துக்கணும். நான் வந்து இந்த கப்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்ல 1 கப் சாதம் எடுத்துக்கணும். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட்னு போட்டிருந்தா நீங்கள் அப்படியே போட்டுடலாம் மாவில். ஆக்டிவேட் ட்ரை ஈஸ்ட் இருந்தால் அதை நம்ம லேசான சுடு தண்ணியில் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இதை மாவோட சேர்க்க முடியும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். லேசான சூடு இருக்கிற தண்ணி ஊற்றி கலக்கி வைக்கணும். ரொம்ப லேசான சூடு இருக்கணும். ரொம்ப சூடா ஊத்திட்டீங்கன்னா அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட்டே ஆகாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடணும். நான் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி வச்சிடணும். தண்ணியாவும் இந்த அளவுக்கு இருக்கணும். ஆப்பம் வந்து கெட்டியா இருக்கக்கூடாது. தோசை மாவுக்கும் அடுத்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம புளிக்க விடணும். ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமா இது புளிச்சிரும். ஆனால் கிளைமேட் பொறுத்து தான். நல்ல வெயில் இருந்தால் சீக்கிரமா நுரையா வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கிளைமேட் பொறுத்து. இப்போ இதை நான் வந்து மூடி வச்சிடுறேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் திறந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா நுரைச்சி வந்திருக்கு, பொங்கி வந்திருக்கு. சப்போஸ் அப்படி வரலன்னா மறுபடியும் நீங்க தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சோ அரை மணி நேரம் கழிச்சோ திறந்து பார்க்கணும். நம்ம நல்லா நுரைச்சி இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு நல்லா நுரைச்சி பொங்கி வந்துருச்சு. மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கலக்கி விட்டுறலாம். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றலாம். நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவிக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடா இருக்கணும். சூடு இல்லாம நீங்க மாவு ஊத்துனீங்கன்னா மாவு வந்து சுத்தும் போது அந்த சட்டியில வந்து ஒட்டவே ஒட்டாது. அதனால நல்ல சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம மாவை ஊத்தலாம். மாவு வந்து சுருன்னு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஆப்பச்சட்டி வந்து நல்லா வந்து சூடா இருக்கணும். இப்ப இதை எடுத்து நம்ம நல்லா இப்படி சுத்தணும். அப்பதான் வந்து ஒட்டும். சூடா இருந்தாதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓரங்கள்லாம் நல்லா செவந்து மொறுமொறுன்னு இருக்கு. நான்ஸ்டிக்னால உடனே வந்துருச்சு ஒட்டாம. சூப்பரா இருக்கு பாருங்க. இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு ஆப்பம். நடுவில் நல்லா சாஃப்டா இருக்கும். ஓரங்கள்ல நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்னும் நம்ம ஊத்தலாம். இதுவும் நல்லா ரெடி ஆயிருச்சு. இந்த ஆப்பத்தோட நீங்க குருமா சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா தேங்காய் பாலோடையும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு ஆப்பம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.